நல்லா மடக்கு. வெரி குட். வாய் கொண்டு போ. நல்லா வாய் கொண்டு போ. நல்லா வை. சூப்பரு. நல்லா உள்ளங்கையில் மூக்கத்துடு. அம்மா இந்த மாதிரி பிள்ளை தொட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படி? இல்லை, பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருந்துச்சு. என்னம்மா? பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருந்துச்சு. பிறக்க போகிறது இப்போ லைட்டாக அப்படி தான் கொண்டு போனான். நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ வந்ததுக்கு கொஞ்சம் கை கொண்டு போகிறான். கொஞ்சம் கொண்டு வரான். நல்லா கொண்டு வரணும். நல்லா கொண்டு போகிறான். கை வந்து 5 வரல மடக்கி எவ்வளோ நாளாச்சு? மடக்குனதே மடக்கடா. சூப்பர்ரா. குத்துறா. ஆறு வந்தாலும் ஆறு உனக்கு சண்டைக்கு வந்தாலும் இனிமேல் நீ குத்தலாம். இப்போ கையை நல்லா மடக்கிறான். நீட்டுறா. இவனுக்கு வயசு எத்தனை? 8 வயசு. 8 வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளைய இந்த அளவுக்கு நான் கொண்டாடல, என் தெய்வம் தான் கொண்டாடுது. இதுதான் கணக்கு. என்ன எல்லோரும் வெயிட் பண்ணி நல்லா பார்த்துட்டு போங்க. என்னைய தப்பாக மக்கள்கிட்ட நான் காமிக்கிற கமாண்டு ஓடுறதுனா எவனும் குடும்பம் குடிச்ச வருதேன். நான் மக்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை காப்பாற்றினேன். நீ வைத்தியர்களை செட் பண்ணி நீ அதை போடு இதை போடு அப்படின்னு சொன்னால் அவன் குடும்பம் குடிச்ச வருதேன். எழுதி வச்சுக்கலாம். பார்ப்போமா? எங்களுக்கு நல்லா என்ன எவன் எங்கள் அம்மாண்ட வர்றான்னா நான் 2 மணி நேரம் மனசார இறைவா நீ இருந்தால் பாடுறா முருகான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அது தெரியும். அப்புறம் அமைக்கிட்டு பேசாமல் இருப்பார். எங்கள்கிட்டையும் போன்றிருக்கு. நாங்களும் ஒருத்தன் போட்டால் பார்த்து முகரை என்னடா ஒன்று இப்படி இருக்குன்னு நான் கேட்கலாம். பாவச் செயல். மக்களை காப்பாற்றுறவன வந்து சாமி நீங்கள் மக்களை நல்லா எல்லோரும் போல காப்பாற்றுங்க, மக்கள் எல்லோரும் நலம்புறன்னு சொல்கிறவன் குடும்பம் நல்லா இருக்கும், எப்பவும் நல்லா இருப்பாங்க. ஆனால் நீ வந்து தெனாவட்டில் போடுறது உனக்கு நீ குட்டிச்சவராக போகிறதுக்கு தான். உண்மையா இல்லையாம்மா? மக்களே உண்மையாக பொய்யா? காப்பாற்றுற வந்து தப்பாக கமாண்ட் போட்டு நக்கல் பண்ணால் எப்படி இருக்கான்? பலனா ஒரு ஆண்டவன் பார்த்துக்குவார். இருந்து நெருக்கி பார்த்துட்டு போங்க. இன்னும் ஒரு வாட்டி தம்பியை கூட்டுவாங்க. எல்லாருமே காமிக்கிறேன். சரியா? மெட்ராஸ்கார் இருங்க. அவுத்துருங்கண்ணே. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு யாரும் வந்துட வேண்டாம். எப்போ வந்தாலும் நீங்கள் முன்னாடியே வந்து பார்க்குறதா 2 மணி 3 மணின்னு மெட்ராஸு அப்படி இப்படின்னு வந்து ரூம்பெல்லாம் எடுத்து போட்டு பாவம் வந்து இருந்துட்டு இப்போ தான் அவங்க கட்டிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு என்னால் 60 பேருக்கு மேலே அட்டன் பண்ண முடியாது. மூலிகை மருந்து காலையில் 7 மணிலேருந்து 4 மணி வரையும் கொடுப்பான். இந்த வைத்தியம் பார்க்குறது இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதெல்லாம் நான் தான் பார்க்கணும். இந்த வாதம் மட்டும் தூக்கிட்டு வந்துட வேண்டாம். மூலிகை மருந்தை தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓரளவு மாறி இருக்குன்னா கூட்டிகிட்டு வாங்க. அதை விட்டு இப்படி முன்னாடியே வந்து அலைய வேண்டாம். ஏகப்பட்ட பேர் 10-20க்கு மேலே கிடக்குறாங்க. அவங்களாம் நைட்டு 1 மணி ஆயிரம் பிறகு. அது மாதிரி இந்த 60 டோக்கன் முடிக்கிறதுக்கே எனக்கு எப்படி நைட்டு 10,000. அதனால் ரொம்ப லேட்டாக வந்து நீங்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். மக்களே உங்களை பார்க்க எனக்கு பாவமாக இருக்குது. அம்மா இது வரைக்கும் நான் சாப்பிட்டேனாம்மா? இல்லை, சாப்பிடல. எப்படிமா எனக்கு சாப்பிட டைம் இருக்கேன். ஆனால் இப்படி நான் கஷ்டப்படுறவரேன். நீ தப்பாக கமாண்ட் பண்ண நீ ஆண்டவனையை பார்ப்பேன். அந்த குடும்பம் நீ இல்லை, உன் குடும்பத்தையே பாதிக்கும். ஏன்னா பாவம் நான் போட்டனால தான் 3 பேர் வர்றாங்க. இல்லைன்னா வந்துருப்பா.